தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. கண்டிஷன் வரும். கண்டிஷன் வரும் அப்பயா. ஆனா அதே மாதிரி போயிட்டு தான் இருக்கும். போயிட்டு தான் இருக்கும். பண்ணி பார்த்தோம். நாங்களே வந்து இல்லை அதெல்லாம் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கட்டு நம்ம ஆளுங்க ஏதாவது நம்ம ஜனத்துக்குள்ள எல்லாம் வச்சுக்கலான்னு பார்த்தோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா, நீங்கள் ஒரு கடை இருக்குது, எனக்கு நாளைக்கு பணம் என் பிள்ளைங்க வீட்டுக்கு நான் காப்பாற்றணும், பள்ளிக்கூடம் படிக்க வச்சுக்கணும், அதுக்கு என்னன்னா ஒரு வேலை வாங்கணும், காய்ச்சல நீங்கள் ஏதாவது ஒரு 10 சென்ட் 5 சென்ட் விற்குவேன். ஆமாம், அப்படிங்கும் போது என்ன பண்ணுவேன், எல்லாரும் ஒரே நேரம் சமாளிக்கலாம். ஆள் இல்லாத என்ன பண்ணுவேன், அப்படியெல்லாம் போதுறாங்க. சரி விற்கிறேன் நம்ம யாரை என்ன பண்ணிக்கிறேன்ட்டு எல்லாமே போட்டோம். உங்களுக்குலாம் அதாவது உங்களுக்கு பொறுத்தையும் பிரச்சனை உங்களுக்கு ஆகும். நம்ம கேளுங்க தான் கரையாகும். கடைசி காலத்துல நம்மளுக்கு ஒரு இது எஸ்டேட்டாக உருவாக்கிட்டோம் பணையா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இங்கேயால மிளகு தோப்பெல்லாம் வந்துடும். வந்துடும். இல்லை போட்டாங்க மிளகு சவுக்குலாம் வச்சு மிளகு போட்டாங்க. எல்லாமே போட்டாங்க. இந்த சைடு தான் இல்லை, அந்த பக்கம் இருக்குது. அதான் கிளூர் போட்டெல்லாம் மிளகு வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கீழூர் தான் ஒரு நாள் பார்த்தியா? ஆமாம், அந்த காய் நிறுத்தி அதை பார்த்துக்கிட்டேன். ஆமாம், அது பூரா பெரிய எஸ்டேடு. அதான் காலங்க தான் எங்காலும் அதை போட்டுட்டாங்க. எல்லாம் எங்காலங்களே போட்டாங்க. அப்படி எல்லாம் பூந்துட்டாங்க. இன்னும் வைக்கலாம் உழவடிதான். சரி உழவடிக்காட்ட என்ன பண்ணுறது, கொஞ்சம் கல்லாம் கொத்தா வைக்கலான்னு பார்த்தோம். அரளிப்பூ வச்சுக்கிறோம். உங்க காட்டுல நம்ம காட்டில் அரளிப்பூ போடுவேன், தென்னை சாமை அரளியே இங்கிருந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அரளி இங்கிருந்து எடுத்து எவ்வளோ எடுப்பாங்க? இது கீரையா வண்டியில் வந்து எடுத்துட்டு போறாங்க. வண்டியில் எடுக்கும் போகிறதுக்கு ஒரு பாக்கெட்டு 2 ரூபா ஒரு பாக்கெட்டு வண்டிக்கு கூலி. ஆமாம், மாச்சங்கண்டா பணம். நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு பாக்கெட்டு? அங்கேயா என்ன ரேட் வைக்குதோ அன்னைக்கு ரேட் அப்படி போடுறோம். அதாவது 10 ரூபாயும் போய் 20 ரூபாயும் போவோம், 200 ரூபாயும் ஒரே மாதிரி போக மாட்டேங்குது. ஆமாம், சரி ஒரு விலை. ஒரு விலை. உங்களுக்கு அரளி தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அரளி தண்ணி இல்லாத எந்த நேரம் வேணாலும் ஒரு ஈரக்காத்தை உறிஞ்சிட்டு அது பாட்டு 2000 மாதத்துல ஏதோ ஒரு பழம் பண்ணலாம். இன்னெல்லாம் அந்த வழி வந்தோம். நடந்து தூக்கின்னு போகும்போது தான் போவோம். அதே தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆள் வந்து 20 கிலோ 15 கிலோ 30 கிலோ தூக்குவோம், கொண்டு போய் போடுவோம். இப்போ இந்த வண்டி வரவன் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் வேலைக்கு போய் ஓடிறான். வண்டியில் போட்டு வேலைக்கு வந்துடுது. வேலைக்கு போகிற இப்போ பூ அதிகம் இல்லை, வைக்கிறது இல்லை. யாரா அந்த பூவை எடுத்துக்கிட்டு போகல, வேலைக்கு போனால் கூட ஆகணும் அப்படின்ட்டு போயிடுறாங்கதா. அதுதான் பிரச்சனை. வேலைக்கு போனால் வெளியில் கொத்தாளிக்கு போவீங்களா? ஆமாம், கொத்தாளி போவோம். எவ்வளோ சம்பளம்? நமக்கு 700 ரூபா தராங்க, 800 ரூபா தராங்க மாமியாருக்கு. அப்புறம் மாமியார் நாசிங்க ஆளுக்கு 1000 ரூபா. கீழே